Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தனியார் பள்ளிகளிடம் 100 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்த வழக்கில் இதுவரை 120 பள்ளிகள் புகார் அளித்துள்ளதாக காவல்துறை தகவல். தனியார் பள்ளிகளிடம் 100 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி. இந்த வழக்கில் இதுவரை 120 பள்ளிகள் புகார் அளித்துள்ளதாக தகவல். டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக பல கோடி ரூபாய் பணம் பெற்றது விசாரணையில் தெரியவந்தது. தனியார் பள்ளிகளிடம் மோசடி செய்த வழக்கில் கைதான அரசகுமாரின் வங்கி கணக்குகளை முடக்கியது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை. தனியார் பள்ளிகளிடம் மோசடி செய்த வழக்கில் முத்துக்குமாரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் வினோத். வினோத், சொல்லுங்க, தனியார் பள்ளிகளிடம் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி நடந்த வழக்கில் 120 தனியார் பள்ளிகள் புகார் அளித்திருப்பதாக போலீசார் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர். விவரங்கள் நம்மிடம் என்ன இருக்கின்றது, வழங்கலாம். வணக்கம் ரம்யா. தனியார் பள்ளிகளிடம் 100 கோடிக்கு மேல் மோசடி செய்த விவகாரத்தில் இதுவரை தமிழகம் முழுவதும் 120 பள்ளிகள் கொடுத்த புகாரில் இதுவரை 14 கோடிக்கு மேல் ஏமாந்தது தொடர்பாக புகார் வந்திருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்து ஒரு தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சாலி கிராமத்தில் பதிவு செய்யப்படாத தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பெயரில் அமைப்பை நடத்தி வந்த திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் அரசகுமார் தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளித்தரம் உயர்வு, டிடிசிபி, சிஎம்டிஏ உள்ளிட்ட சட்டப்பூர்வ அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் பல்வேறு பள்ளி நிர்வாகிகளிடமிருந்து பல கோடி ரூபாய் பணம் என்பதை பெற்றிருக்கிறார். அரசகுமார் பணம் பெற்ற பின்பு அனுமதி எதுவும் வாங்கி தராமல், பணத்தை திருப்பி தராமல் சுமார் 100 கோடி வரை மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவில் புகார் என்பது அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அரசகுமாரை கடந்த ஜூன் 27ஆம் தேதியன்று கைது செய்தார்கள். அதன் பின்னர் காவலில் எடுத்தும் பல்வேறு கோணங்களில் அரசகுமாரிடம் விசாரணை எல்லாம் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் தான் சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவின்படி அரசகுமார் மீது குண்டர் சட்டமும் போடப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய தலைமறைவாக உள்ள முத்துக்குமாரை தேடும் பணியில் தொடர்ந்து போலீசாரும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலைதான் தற்போது இதுவரை இந்த ஏமாந்தவர்கள் புகார் அளிக்க வேண்டும் என ஏற்கனவே காவல்துறை தரப்பில் இருந்து ஒரு கோரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இதுவரை தமிழகம் முழுவதும் 120 பள்ளிகள் புகார் என்பது கொடுத்திருப்பதாகவும், அந்த புகாரில் இதுவரை சுமார் 14 கோடிக்கு மேல் ஏமாந்தது தொடர்பாக தற்போது புகார் என்பது காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்பதுதான் ஒரு அண்மை தகவலாக பார்க்கின்றோம். குறிப்பாக டிஜிட்டல் பணவர்த்தனை மூலமாக பல கோடி ரூபாய் பணம் பெற்றதும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், கைது செய்யப்பட்ட நபரின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோசடி செய்யப்பட்ட பணத்தில் எங்கெங்கெல்லாம் சொத்துக்கள் வாங்கி வைத்துள்ளார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மீதம் ஏமாந்தவர்கள், அதாவது மீதம் ஏமாந்த பள்ளி நிர்வாகத்தின் பட்டியலையும் திரட்டும் பணியிலும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிரம் காட்டி வருவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.